Hello students, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் Python revision 2 1 and 2 ல only important 1 mark question பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ரைட்? அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் question number 5 math modules-ல f absolute இத பத்தி மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So CBSE class 12th computer science public exam 2025 எழுத போற ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இது உங்களோட அவுட்புட் பேஸ்டு क्वेश्चनக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். previous வீடியோல math floor of function modulus floor division expression question நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் क्वेश्चन நம்பர் 5ல மேத் மாடியூல்ஸ்ல f absolute பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. f absoluteோட ரிட்டன் டைப் float data type. இங்க நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா math f absoluteல நம்ம இங்க பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ, டெசிமல் வேல்யூ, ஸ்ட்ரிங் இன்புட்டை பாஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். கண்டிப்பா இது உங்களோட 1 மார்க் क्वेश्चनக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சென்டம் எடுக்கணும்னு ஆசைப்படுற ஸ்டூடண்ட்ஸ் சில இடத்துல பண்ற மிஸ்டேக்கை இந்த வீடியோ மூலமாவும் நீங்க ஓவர் கம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்மளோட क्वेश्चन பேப்பர்ல வந்து மேனுவலா தான் நம்ம ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க. இதுவே நீங்க சிஸ்டம்ல ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும் அப்படினா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க மாடியூலை வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கணும். அதோட மாடியூலோட நேம் இம்போர்ட் மேத். அந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து இந்த f absolute வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேவா? ஃபைன். இப்போ நமக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் நம்ம வந்து f absoluteல பாஸ் பண்ணும்போது ரெண்டு விஷயம் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஒன்னு இன்டிஜர்ஸ் வேல்யூஸ் கொடுத்தா என்ன நடக்கும், float வேல்யூஸ் கொடுத்தா என்ன நடக்கும். ரைட்? அப்போ ஃபர்ஸ்ட் f absoluteல பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வேல்யூஸ் கொடுக்கும்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் அதோட ரிட்டர்ன் டைப் டெசிமல் வேல்யூஸா தான் இருக்கும். ஸோ 10.0 வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் 10.5 ன்னு சொல்லி float values நான் பாசிட்டிவ் float values நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் 10.5 ன்னு சொல்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் கிடைக்கும். நெகட்டிவ் வேல்யூஸில் இன்டிஜர் ஃப்ளோட்டுன்னு சொல்லி பாஸ் பண்ணுறோம். இன்டிஜர்ஸ் வேல்யூஸில் நம்ம இங்கே பாஸ் பண்ணும்போது நெகட்டிவ் இன்டிஜர் வேல்யூஸ் பாஸ் பண்ணும்போது நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ஃப்ளோட் வேல்யூஸாக கிடைக்கும். அதுவே நம்ம நெகட்டிவ் ஃப்ளோட் வேல்யூஸ் வந்து f absoluteல பாஸ் பண்ணும்போது நம்மளோட ரிட்டர்ன் டைப்பு ஃப்ளோட் வேல்யூஸாக தான் கிடைக்கும். தேர்டு நம்மளோட வேல்யூஸ் வந்து இப்போது டெசிமல் வேல்யூஸாக இருந்தால் என்னவா இருக்கும் அப்படின்றது தான். ஸோ நான் டெசிமல் வேல்யூஸை வந்து நான் f absoluteக்குள்ளே பாஸ் பண்ணும்போது என்னோட ரிட்டர்ன் டைப்பு பாசிட்டிவ் டெசிமல் வேல்யூஸாக தான் கிடைக்கும். ஓகேவா? இதுவே சப்போஸ் நான் ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணுறேன், வித்தின் டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன சொல்லும் அப்படின்னா ஒரு எரர் ஜென்ரேட் பண்ணால் அந்த எரரோட நேமு டைப் எரர் வந்து ஜென்ரேட் ஆகும். இது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், டெசிமலாகவும் இருக்கலாம். பட் ஸ்ட்ரிங்குக்குள்ளே பாஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ டைப் எரர் தான் கிடைக்கும். இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட் மேத் வந்து கொடுத்துக்கணும். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இன்ட்ராக்டிவ் மோடில் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ரைட்? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகிறது பாசிட்டிவ் வேல்யூவில் நம்ம இன்டிஜர்ஸ் வச்சு தான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபைன். இப்போது நம்ம math டாட் f absolute அப்படி தான் கொடுக்கணும். ரைட்? இங்கே நான் இன்டிஜர் வேல்யூ பாஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ரைட்? நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது எப்போவுமே ஃப்ளோட்டில் கிடைக்கும். மீன்ஸ் டெசிமல் வேல்யூஸாக தான் கிடைக்கும். ஃப்ளோட் வேல்யூஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? இப்போது இதுலேயும் நான் பாசிட்டிவ் வேல்யூஸ்லேயே ஃப்ளோட் வேல்யூஸை பாஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? இதில் பாயிண்ட் ஜஸ்ட்டு சம் வேல்யூஸ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதே ஃப்ளோட் வேல்யூஸ் அசெட்டஸ் அப்படியே தான் கிடைக்கும். ரைட்? ஃபைன். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் வேல்யூஸ் பாஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நெகட்டிவ் வேல்யூஸில் இன்டிஜர்ஸ் பாஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இதே தான் f absoluteல இங்கே நான் நெகட்டிவ் வேல்யூஸில் வந்து இன்டிஜர்ஸ் மட்டும் நம்ம பாஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டு ஃப்ளோட்டில் அப்சல்யூட் வேல்யூஸாக தான் கிடைக்கும். எப்போவுமே நெகட்டிவ் வேல்யூஸாக கிடைக்காது. நெகட்டிவ் கொடுத்தாலும் நம்மளுக்கு பாசிட்டிவ் சைனாக தான் கிடைக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து இப்போது நெகட்டிவில் ஃப்ளோட் வேல்யூஸ் பாஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத காட்டுறேன். இங்கே போய் ஜஸ்ட்டு சம் வேல்யூஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரைட்? பாசிட்டிவ் ஃப்ளோட் வேல்யூஸ் தான் அசெட்டஸ் என்ன பாஸ் பண்ணுறோமோ அதை தான் ரிட்டர்ன் பண்ணும், பாசிட்டிவாக ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? நம்ம மிடில் டெசிமல் வேல்யூஸ் பாஸ் பண்ணாலும் நம்மளுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் ரிசல்ட்டு எப்போவுமே ஃப்ளோட்டிங் பாயிண்டில் தான் நமக்கு ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா?
நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரிங் இன்புட்டு நம்ம பாஸ் பண்ணால் எப்படி கிடைக்கும் அப்படின்றது தான். ஸ்ட்ரிங்குனாலே நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளேயோ இல்லை சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயோ தான் வேல்யூஸ் கொடுப்போம். இதில் நம்ம பாசிட்டிவ் வேல்யூஸ் கொடுத்தாலும் எரர் தான் சொல்லும், நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுத்தாலும் எரர் தான் சொல்லும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃப்ளோட் வேல்யூஸ் கொடுத்தாலும் எரர் தான் சொல்லும். பாசிட்டிவ் ஃப்ளோட்டு நெகட்டிவ் ஃப்ளோட்ஸ் கொடுத்தாலும் நம்ம வந்து எரர் தான் சொல்லும். ஓகேவா? அப்போது நம்ம இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக கொடுக்கும்போது நம்மளுக்கு டைப் எரர் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த கான்செப்ட்லேருந்து நம்ம கன்க்ளூட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ரெண்டு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்று அப்சல்யூட், இன்னொன்று math.f அப்சல்யூட். இது ரெண்டுமே கம்ப்ளீட் அப்சல்யூட் வேல்யூஸை தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இந்த அப்சல்யூட் ஏபிஎஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ஹேண்டில் இன்டிஜர், ஃப்ளோட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணும். பட் இது ரிட்டர்ன் பண்ணுற ரிசல்ட் எப்போவுமே சேம் டைப் அஸ் இன்புட்டில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, இன்டிஜராக கொடுத்தா இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ணும், ஃப்ளோட்டாக கொடுத்தா ஃப்ளோட்டை ரிட்டர்ன் பண்ணும், காம்ப்ளெக்ஸாக கொடுத்தா காம்ப்ளெக்ஸாக ரிட்டர்ன் பண்ணும். எந்த டைப் ஆஃப் ரிட்டர்னை கொடுக்குறீங்களோ அதே சேம் டைப்பை தான் உங்களுக்கு ரிசல்ட்டாகவும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? அப்சல்யூட், ரைட்? இதுவே math.f அப்சல்யூட் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, நியூமரிக் டைப்பை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். இது ஆல்வேஸ் ரிட்டர்ன் ஃப்ளோட் டேட்டா டைப்பை தான் ரிட்டர்ன் பண்ணும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம படிக்கிறது எஃப் அப்சல்யூட். நமக்கு ரிட்டர்ன் பண்ணுற ஃபார்மெட்டு ஃப்ளோட்டில் தான் ரிட்டர்ன் பண்ணும். நியூமரிக் டேட்டா டைப்பை மட்டும்தான் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே அக்செப்ட் பண்ணும்.